Hi guys, this is Divya, part of Sai Shashti Traders. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தரா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்பதான் உங்களுக்கு இந்த அல்காரிதம் யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் ஒரு ரேஞ்ச்குள்ள இருக்கிற கோல்டு மார்க்கெட்டை எப்படி வந்து வார் இஷ்யூஸ்னால வந்து ரெக்கரண்ட் ஆகுது, கரண்ட் வாரோட அப்டேட் என்ன, சீஸ்ஃபயர் வந்து கண்டினியூ ஆகுது, கண்டினியூ ஆகலையா, இத பத்தின டீடைல்டு அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் கிளியாரிட்டியா தெரியும். சப்போஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க எங்களை மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்டு டவுட்ஸ் கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் காலும் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து வாண்டேஜ் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா, நீங்க எங்களோட ஐவி அண்டர்ல நீங்க வாண்டேஜ்க்குள்ள வந்தீங்கன்னா, ஃபர்தரா வந்து நாங்க குடுக்குற சார்ட் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஈஸியா ரீச் அவுட் ஆகும். தென் ஃபர்தரா எனி அதர் டெபாசிட் வித்ட்ராவல் இஷ்யூஸ் இருந்தாலும் நாங்க வந்து அத கிளியர் பண்ணி உங்களோட டெபாசிட் வித்ட்ராவல் சப்போர்ட் குடுப்போம். பிளஸ் வந்து யுஎஸ்டிடி வந்து செல் அண்ட் பை எங்ககிட்ட ரீசனபிள் பிரைசஸ்ல வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கோல்ட பொறுத்தவரையிலும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இப்போதைக்கு கரண்ட் ஷார்ட் டேர்ம்ல போயிட்டு இருக்கான். பட் வந்து மார்க்கெட்டோட ப்ராப்பர் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் தான் ஆஸ் யூஷுவல். பட் மார்க்கெட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்குள்ள இருக்காங்க. டே கேண்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்சைட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீடியோ கரண்டா பாக்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து இன்சைட் கேண்டில்ஸை வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இன்சைட் கேண்டில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்விசிபிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ வந்து இன்விசிபிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளவே மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க. பட் நேத்து வந்து ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அகைன் வந்து பூம் அப் ஆகி மேல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அகைன் இன்னைக்கும் மார்க்கெட் அதே வந்து லோவை உடைக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இண்டிகேட்ஸ் செல்லர் வந்து ப்ரெஷர் இருக்கு, பட் பையர்ஸ் வந்து ஸ்டில் ஃபைட்டிங். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஃபைட் வந்து சிவியரா இருந்துட்டு இருக்கு. இத பத்தின ஒரு விஷயங்கள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இது கூட வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் அப்டேட். ஸோ வார் அப்டேட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வார்ல வந்து ஆல்ரெடி வந்து இருந்த சீஸ் ஃபயர் வந்து இன்னையோட முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? அத வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. பிளஸ் வந்து இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஈரானோட ஷிப்ஸ் வந்து பட் இன்னும் அந்த கால்வாயில மூவ் ஆனா நாங்க ஷூட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இருதலைபட்சமா தான் இருக்காரு. இன்னும் வந்து ட்ரம்ப்போட ஸ்பீச்ல வந்து நமக்கு ஒரு கிளியாரிட்டி கிடையாது. பட் இப்போதைக்கு கரண்ட் நியூஸ் என்னன்னா, ட்ரம்ப் பொறுத்தவரைக்கும் 3 வீக்ஸ் வந்து சீஸ் ஃபயர் ஹோல்டிங்ல தான் இருக்கு. அதுக்குள்ளே வந்து பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. செகண்ட் ஸ்பீச் வந்து ஓகே ஆனா, சப்போஸ் செகண்ட் ஸ்பீச்ல ஓகே நான் பீஸ்ஃபுல்லா போறோம், நாங்க வந்து சமாதானமா போறோம் அப்படின்னா கோல்டு வந்து இன்னும் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். பட் வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட் வைஸ்ல கரெக்ஷன்ஸ்ல தான் இருக்கா. சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பை ஆனா இந்த ஆல் டைம் ஹைய வந்து ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த லோ வந்து 4100ன்ற லோ வந்து லோவர் லோவா வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, இப்போதையோட இது ஃப்ரைடே மார்க்கெட் இந்த மாதிரி கரண்ட் சினாரியோஸ் இந்த மாதிரி வந்து வார் இஷ்யூஸ் இருக்கும்போது மிடில் ஈஸ்ட்லயும் சரி அமாஸ்லயும் சரி வார் இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட் ஹோல்டிங் பொசிஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுற டைம். ஓகே, ஸோ அது வரலாம் நீங்க ஹோல்ட் பண்ணலாம் உங்களோட பொசிஷன்ஸை. சப்போஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்ல ஒரு ட்ரேட் போட்டு விட்டுருங்க, ஈக்குவல் ட்ரேட். பிகாஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரையிலும் எப்பவுமே இந்த சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி வார் டைம்ல வந்து சடனா வந்து இந்த சீஸ்ஃபயர் கேன்சல் ஆகலாம். இல்ல வந்து திரும்ப ஏதாவது குண்டு போடுறது, இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் மார்க்கெட் கேப் டவுன், கேப் அப் ஆகும். ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வந்து நீங்க ஹெட்ஜ் போட்டு உங்களோட பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க இந்த கேப் டவுன், கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கேப் டவுன்,
4670ல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க பைக்கு பொசிஷன்னா. பட் மார்க்கெட் வந்து 4400ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 4670ல இருந்த ஸ்டாப் லாஸ் அங்க ஹிட் ஆகாம 4400ல தான் ஹிட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கே அங்க தானே. உங்களோட கேபிட்டல் வந்து இன்சஃபிஷியன்ஸ் ஆகி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 200 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா அந்த 300 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸா கேட்ச் அப் ஆகும். சப்போஸ் நீங்க அக்கௌண்ட்ல வந்து வால்யூம் கம்மியா வச்சு நீங்க லாட் சைஸ் பெருசா போட்டிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டும் ஜீரோ போகிறதுக்கான ஹை பாசிபிள்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே எல்லா வாரஸ் இஷ்யூஸ்னால நிறைய நடந்திருக்கு. ஸோ வீக்லி நாங்க நிறைய டைம் பார்த்ததுனால நாங்க இந்த டைம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ லாஸ்ட் வீக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். உங்களோட லாஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸ்ல பாருங்க. ஸோ லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல நாங்க ஃப்ரைடே அப்டேட் பண்ணியிருந்தோம். மண்டே மார்க்கெட் வந்து கேப் டவுன். ஸோ வந்து எங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணதுனால ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறதுக்கு பதிலா வச்சாங்க. பிளஸ் கீழவும் வந்து ஹெட்ஜ் போட்டிருந்தனால அவங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்ல மார்க்கெட்ல எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ வந்து நீங்களும் அதை பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பொசிஷன்ஸ்குள்ள போலாம். கரண்ட் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 4659. ஓகே. 4072ல இப்ப இருக்கு இல்லையா? ஸோ இந்த எட்ஜை வந்து மார்க்கெட் பிரிக்கணும், உடைக்கணும். ஸோ இன்னையோட லோவை வந்து மார்க்கெட் ஆல்ரெடி உடைச்சிருக்கு. அகெயின் வந்து மார்க்கெட் உடைச்சி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகே. ஒரு 1 ஹவர் கேண்டிலோ இல்ல ஒரு 4 ஹவர் கேண்டிலோ அந்த ஏரியால க்ளோஸ் வச்ச பிறகு நீங்க ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க செல் சைட் போலாம். அந்த செல் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4500 வரலும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா இந்த ட்ரேடை வந்து ட்ரைலிங் பண்ணி கொண்டு போங்க. ஸோ தேங்க்யூ. இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ், எனி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தரா இதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ், எனி அதர் டீடைல்ஸ் இல்ல எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணணும், எங்ககிட்ட ஒரு நல்ல புரோக்கரேஜ் எது இல்ல வந்து நல்ல யூசேஜ் எதுன்றது, ஃபாரெக்ஸ் டீடைல்ஸ் இல்ல ஃபார் கிளாஸஸ் இது டீட்டெயிலான வீடியோஸ் ஏதாவது வேணும் இல்ல வந்து கிளாஸஸ் டீடைல் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.